வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான லஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். நம்ம பழமை மாறாத ரொம்ப ட்ரெடிஷ்னலான லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வத்த குழம்பு, பருப்பு துவையல், பீன்ஸ் பொரியல். இப்போ முதல்ல வத்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. இந்த புளியை நான் ஏற்கனவே இதே அளவுக்கு உள்ள புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி, பூண்டு, உரிச்ச சின்ன வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வத்த குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு துவையல் அரைக்க போகிறோம். ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு பல், கொஞ்சமாக உப்பு எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பருப்பை வறுத்துக்கலாம். வெறும் வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம பருப்பை மட்டும் அப்படியே வறுத்துக்கலாம். முதல்ல கருக விடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல மிளகாய், தேங்காய், பருப்பெல்லாம் அரைச்சிக்கிட்டு கடைசியாக பூண்டை சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணலாம். நான் பொடியாக பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரியும் போதே ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது இது மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன கேரட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டை வதங்கின பிறகு பீன்ஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவுள்ள பீன்ஸ் இது. இதையும் நல்லா பொடியாக சேர்த்து நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக கல் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இது காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு கரைச்சாச்சு. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையுமே. இப்போ நம்ம குழம்புக்கு அரைக்கும் போது தக்காளி சேர்த்து கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது சேர்க்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியலை பார்க்கலாம். இப்போ பீன்ஸ் பொரியல் நல்லாவே பீன்ஸ் வெந்திருக்கு. கரெக்டாக காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். இந்த பீன்ஸ் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தனியாக வேக வைக்காமல் நம்ம தாளிக்கும் போதே வதக்கி வேக வச்சு செஞ்சதுனால இந்த பாசிப்பருப்பெல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வானலில் சேர்த்து தேவையான அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயில் முதல்ல சுண்டைக்காய் வத்தலை வறுத்துக்கலாம். இது வத்தல் வந்து நல்லா கருப்பாக வறுப்படணும். அதனால் இதை முதலே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக வறுப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு பொரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுக்கலாம்.
இப்போ இது கூடவே நம்ம உரிச்சு வச்சுக்கிற முழு பூண்டை சேர்த்துக்குங்க. ஒரு 25லேருந்து 30 பூண்டு பல் சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த பூண்டும் கருவேப்பிலையும் வதங்கும்போது குழம்பும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ உரிச்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நீங்கள் 25லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த வெங்காயமும் பூண்டும் தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு கரைச்சிலேருந்து எடுத்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி சேர்த்து நீங்கள் வதக்கி செய்யும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதி வருது. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு துளி அளவு வெல்லம் போட்டுக்கங்க. நான் வெல்லம் போட்டது வீடியோ எடுக்கலை. இப்போ நமக்கு சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம பருப்பு துவையல், சூப்பரான பீன்ஸ் பொரியல், அப்பளம், சூடான சாதமும் ரெடியாக இருக்குது. தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நல்ல பசியோடு இருக்கிற நேரத்தில் சூடான சாதத்தை போட்டு இந்த வத்த குழம்பு, இந்த பீன்ஸ் பொரியல், பருப்பு துவையல், அப்பளத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் இது நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் இந்த வத்த குழம்பு, இந்த துவையல் இது அடிச்சுக்க எதுவுமே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபிஸ் இது. என்றைக்குமே நம்ம இது ஒரு பழமை மாறாத நம்ம மதிய உணவுக்கான இந்த ரெசிபிஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.